ஹாய், வெல்கம் பேக் டு ரேவன் டிஎம்கே vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? ஜனநாயக படத்துக்கு. ஆமாங்க, நம்ம தளபதியோட ஒன் லாஸ்ட் மூவி. அதை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பிட்டோம். என்ன போகலாமா? சீக்கிரம் போகணும். நம்ம சீக்கிரம் கிளம்பணும், டைம் ஆச்சு, போகலாமா? போகலாம். நாங்கள் மாலுக்கு போய் ரீச் ஆனதுமே எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் மால்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு கேம் இருந்தது. லைக் அந்த பாலை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தேட்டரில் போய் உட்காந்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டைட்டில் ட்ராக் வந்துச்சு. ஸோ அது செம்ம எக்ஸைட்மெண்ட்டடாக இருந்தது. என்ன ஒரு வருத்தம்னா, நாங்கள் பெங்களூரில் பார்த்துட்டோம். அந்தளவுக்கு அந்த கிளாப்ஸு அந்த வைப்ஸ் கத்துற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நாங்கள் போய் மதுரையில் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மூவியோட எண்டில் வந்துட்டு விஜய் அண்ணா நடிச்சிருந்த எல்லா மூவியோட கிளிப்ஸ் அண்ட் ஆடியோ லான்ச்சோட கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அந்த மியூசிக் போட்டிருந்தாங்க. அதுவுமே செம்மையாக இருந்தது. இதில் நம்ம என்ன ஒன்று சொல்லணும்னா, இப்போ இதில் வந்து விஜய் அண்ணாவும் சரி, அவங்களோட ஃபேன்ஸும் சரி, ஒன்றை வந்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி நினச்சாங்களா, அதை வந்து அந்த யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருச்சுல. ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸே நம்மக்கிட்ட கொண்டு வந்து அந்த நீங்கள் விரும்புகிற விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஸோ இது ஒரு டேக்கவே விஜய் அண்ணாட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மூவி முடித்தோன்னே ஆக்சுவலி டைம் வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ் மூவி போல். ஸோ சரியான பசி. சரி, ஓகே, ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போனோம். என்னோட ஹஸ்பண்ட் தினேஷ் என்னன்னா, அவன் வந்துட்டு ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டான், ஆயில் ஐட்டம் ஸ்வீட் எதுவுமே சாப்பிட மாட்டான். ஸோ என்ன பண்ணுறது, ஹெல்த்தியான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடும்போது அங்கே ஃபுட் கோர்ட்டில் வந்து இந்த கலிஃபோர்னியா புரிட்டோஸ் அந்த கடை இருந்தது. சரி, ஓகே, இங்கே கொஞ்சம் ஹெல்த்தி வேர்ஷன் தானே எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போய் மெனு பார்க்கும்போது ரைஸ் பவுல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் பவுலும் அவனுக்கு ஒரு பன்னீர் ரைஸ் பவுலும் வாங்கிட்டு நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபுட் கோர்ட்டில் இந்த பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போடுவாங்களே, அதுக்கு வைப் பண்ணிகிட்டே நல்லா நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒன்றா வெளில போனோம், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சேர்ந்து சமைச்சோம். இந்த வீக்கெண்டை நாங்கள் ரொம்ப நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இன்னும் ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. நான் சென்னைக்கு போனோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் பேசிவிட்டு அப்படியே மாலில் இருந்து கிளம்பி வெளில வரும்போது ஒரு லக்கி ட்ரா மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. சரின்னு ஓகே, எங்களோடதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.